ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. சார் என்னங்க சார்? யோ இங்க வாயா. என்ன விக்ரம், இவங்களும் இந்த ரிசார்ட்ல தான் தங்கியிருக்காங்களா? ஆமாம்மா. எஸ் சார், சொல்லுங்க. என்ன சாரு? என்ன சாரு? ஒரு கஸ்டமர் உன்னை கூப்பிடுறாங்கன்னா கொஞ்சம் கூட மதிக்காம நீ பாட்டு போற வர. சார் அந்த டேபிளை கவனிச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவசரப்பட்டு கத்துனா நான் என்ன சார் பண்ணுறது? எது கத்துறானா? யாரடா கத்துறான்ற? நீ சும்மா அந்த ஜோக்கர் டேபிளே போய் கவனிச்சுட்டு இருப்ப, நாங்க அது வாயை முட்டு பாத்துட்டு இருக்கணுமா? ஏய் விக்ரம், விக்ரம் மறுபடியும் சண்டை வேண்டாம். நீ உட்காரு, நீ பாட்டுக்கு கண்டுக்காம சாப்பிடு. உட்காரு. ஏயோ அவன் மட்டும் தான் பணத்தை கொடுத்து சாப்பிடுறாங்களா? நான் என்ன ஓசில சாப்பிடுறோம்? சொல்றா. சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். இன்னைக்கு சரவணன் இந்த பேரர் கிட்ட சமத்தியா அடி வாங்க போறான். நாமளும் நம்ம பங்குக்கு எரியிற நெருப்புல கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி விடுவோம். மரியாதையா பேசுற மாதிரி நீ நடந்துக்கலையே. மேடம் இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? டேய் யார்கிட்ட கை நீட்டி பேச? ஐயோ 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 விக்ரம், ஐயோ மா விக்ரம் இதுக்கப்புறமா நான் கண்டுக்காம இருந்தா நான் மனுஷனே இல்லை. வேண்டாம் விக்ரம். ஏய், என்னடா வீட்டுல காட்ட முடியாத வீரத்தை ஊர்ல காட்டுறியா? ஏண்டா டேய் விக்ரம் என்ன சொன்ன? உண்மையா சொன்ன. பொண்டாட்டிய மேடம் மேடம்னு கூப்பிட்டு பம்ம வேண்டியது, வெளியே யாராவது ஏமாந்த அப்பாவி மாதிரி கிடைச்சா அவனை ஏறி மிதிக்க வேண்டியது. எங்க உனக்கு தைரியம் இருந்தா உன் பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிடு. அது கூட வேணாண்டா, பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு கூப்பிடுறா. என்னமோ பெரிய வீரம் மாதிரி எகிரிட்டு வரிய. ஏண்டா நீ உன் பொண்டாட்டிக்கு கார் ஓட்டுற டிரைவர் தானே, புருஷன் இல்லையே. எவ்வளவு திமிரு இருந்தா என்னடா சொன்ன? ஏன் சட்டையவே பிடிக்கிறியா? ஏய் விக்ரம், விக்ரம் வேண்டாம். விக்ரம் வேண்டாம் தம்பி, கேளு. ஐயோ எனக்கு ஐயோ வேண்டாம், விட்டுரு விக்ரம். தம்பி விக்ரம் தம்பி சொன்னா கேளு. அமைதியா இரு, சண்டை போடாதீங்க. விடுங்க. ஏய் தம்பி தம்பி ஏம்பா அடிக்கிறீங்க? தம்பி விடுங்கப்பா. பாத்து சொல்லுடா. தம்பி வா இப்படி. தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்றேன்ல. பார்க்க பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க, ஏம்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க? வாங்க அங்கிள், நம்ம போயிடலாம். சரிடா சரிடா போலாம். சரிடா ஒண்ணு இல்லடா,